எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி கைது செய்யப்பட்டது அவர் கைது செய்யப்பட முடியாது, அவர் உடனே விடுவிக்கப்பட வேண்டும் அப்படின்னு உயர்நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ காலையிலிருந்து நடந்த அலப்பறைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை உயர்நீதிமன்றம் வச்சிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? இது உதயநிதிக்கு என்ன மாதிரியான டேமேஜ் ஏற்படுத்தியிருக்கு, அல்லது விஜய்க்கு என்ன மாதிரியான டேமேஜ் ஏற்படுத்தும்? இதில் முதல்ல அரசு சைட்லேருந்தே பார்ப்போம். ஆல்மோஸ்ட் யாரும் எந்த கட்சியும் டிவிகேவை தவிர வேறு யாரும் எந்த கட்சியும் ஆதரிக்கலை. ஈவன் அந்த அலையன்ஸில் இருக்கிற கட்சிகள் கூட. விசிகா நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், அரசுக்கு ஒரு கோரிக்கை, அரசை கண்டிக்கிற மாதிரியான ஒரு பதிவிட கூட விஜய் கையெடுத்து கும்பிட்ற ஃபோட்டோவை தான் அவர் ஷேர் பண்ணுறாரு. நேற்று ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தேன். ஒரு விசிகாவினுடைய ஒரு பேனர் ஒன்றில் திருமாவளவன் பிறந்தநாள் கபடி போட்டியில் திருமாவளவன் ஃபோட்டோவே இல்லை, ஸ்டாம்ப் சைஸில் கூட இல்லை, விஜய் தான் இருக்கார். அப்படிப்பட்ட கட்சியை கூட இது நியாயம்னு சொல்லலை. என்னென்னா கொஞ்சம் லைட்டாக கொஞ்சிறாங்க, அந்த பிள்ளைய கொஞ்சம் மாதிரி. ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தால் டீச்சர்லாம் பாராட்டுவாங்கல்ல தம்பி அப்படிங்கிற மாதிரி, நீங்கள் கைது செய்யாமல் இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பேர் வந்திருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி அவர் டோன் எடுக்கிறாரு. மற்ற யாருமே இதை ஆதரிக்கலை. இன்னும் எதிர்கட்சிகளில் அதிமுக சைடுலேருந்து கைதை கண்டிச்சிருக்காங்க. அடுத்ததாக பாமக தரப்புலேருந்து கைதை கண்டிச்சிருக்காங்க. முக்கியமான பிரச்சனையிலேருந்து நீங்கள் டிவைட் பண்ணுறீங்கன்னு. திமுக கூட்டணி கட்சியாக தேமுதிக ஃபஸ்ட்டிலே சொல்லிட்டாங்க, இது நியாயம் இல்லாததுங்கிறத சொல்லிட்டாங்க. அடுத்ததாக இதுக்கு வெளியில் கிருஷ்ணசாமி இன்னும் கிளியர் கட்டாக சொல்கிறாரு, நீங்கள் பொருத்த முடியாத ஒரு வார்த்தை இது, அதோட இந்த மீனிங்கை எடுக்கிறதுக்கு டைரெக்டாக எந்த ஸ்டேட்மெண்ட் இல்லாத போது இதுக்கு எப்படி நீங்கள் நடவடிக்கை எடுக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ விஷயம் ரொம்ப கிளியர். இந்த கைது எந்த அடிப்படையும் இல்லாதது, கைது அளவுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனை. ஏன்னா இன்னொரு தரப்பை நீங்கள் கேட்கணும், இது ஒரு வீடியோ எவிடன்ஸு. இந்த வீடியோ எவிடன்ஸில் இதுக்கு இந்த நடவடிக்கைக்கு பின்னால் அந்த பூம் இருக்குல்ல, அந்த ஒரு செய்தி நேற்று சாயங்காலம் பேசுகிறாரு. அந்த நேற்று சாயங்காலம் பேசுகிறதுல ஒரு நீண்ட உரை அது. அதில் இது ஒரு வரியிலையும் ஜஸ்ட் ஒரு 10-20 செகண்ட் கூட இருக்காது, அவ்வளவுதான் அதனுடைய இடம். அது அவ்வளோதான். அது வெட்டி ஒட்டப்பட்டதா அல்லது வேற ஏதாவது பண்ணியிருக்காங்களாங்கிறதுக்கான அவகாசமே இல்லாமல் இந்த செய்தி ஒரு வெள்ளம் மாதிரி எல்லா சைட்லேயும் அட் அ டைமில் அடிக்குது. நேஷ்னல் மீடியாக்கள்லாம் அந்த 20 நாள் போராட்டத்தை கவர் பண்ணல. ஒருத்தர் உண்ணாவிரதம் இருக்காரு, 17 நாள் 18 நாள் உண்ணாவிரதம் இருக்காரு, டைரக்ட் கவர் பண்ணலை. இதுக்கு முன்னாடி அந்த கிளம்ப உட்கார்ந்தது போதெல்லாம் எடுத்தாங்க. நேஷ்னல் மீடியாஸ் கடந்து உருள்றாங்க. இங்கே எல்லா செய்தி சேனல்களும் இதை எடுத்துட்டாங்க. அந்த மீனிங்கை எங்கேருந்து நீங்கள் உறுதிப்படுத்துறீங்கன்னு எனக்கு அது தெரில. இது அடிப்படையில் இந்த கைது நியாயமற்றது அப்படிங்கிறது தான் என கோர்ட்டு சொல்லியிருக்கு. 12 வரைக்கும் கைது செய்ய வேணாங்கும் போது அவர் சென்னையில் இந்த வழக்கு ஒருவர் அவ்வளோ தூரம் வந்து கைது செய்து கூட்டிகிட்டு போகிறதுக்கான முகாந்திரம் உள்ளதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இது இவங்க அவசரப்படுறதில்ல, இது ஒரு பழிவாங்கிற இன்டென்ஷன், அதற்கு மேலே சில நோக்கங்கள் இருக்குன்னு சொல்லி அதை வேறு சிலர் சொல்கிறாங்க. எம்எம் அப்துல்லா அவருடைய ட்வீட்டில் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வைக்கிறார். இது எதற்காகன்னா, இது அவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை அவங்களுக்கு, ஆனாலும் இது எதுக்காக இதை செய்கிறாங்கன்னா இதன் வழியாக, ஏன்னா த்ரிஷாவை மென்ஷன் பண்ணி எதுவும் பேசலைங்கும் போது அவரை அரசியலுக்கு கொண்டு வர்றதுக்காக, அவர் மீது ஒரு சிம்பத்தியை உருவாக்கி அவரை இந்த இடைத்தேர்தலில் கொண்டு வந்து நிறுத்தி ஒரு 2ஆம் கட்ட தலைவராக அவரை கொண்டு வர்றதுக்கான ரைட் டைம் இதுன்னு நினைக்கிறாங்க. அதனால இந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாரு. நாம் அதை புறந்தள்ளுறதுக்கு இல்லை, ஏன்னா இவங்க எதை வேணால் செய்வாங்க அவருக்கு ஒரு ஸ்பேஸை கொடுக்கறதுக்குன்றதுக்காக. இன்னொரு இந்திரகுமார் ஒரு கோணத்தை வைக்கிறார். 9 பிரிவுகளில் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு. இந்த குறிப்பிட்ட வாக்கியம் அந்த நடிகையை குறிப்பிடுவதாக இருந்துச்சுன்னா அதுக்கு 3 செக்ஷன் தான் பொருந்தும். நீங்கள் அதுக்கு மேலே பொது அமைதிக்கு களங்கம் விளைவிக்கிறது, பிரச்சனை உருவாக்குறது, கலவரம் இதெல்லாம் எதுக்காக இருக்குன்னா, நீங்கள் கர்நாடகாவுக்கு எதிராக பேசிட்டீங்க, அப்போ ஒரு த்ரிஷாவுக்காக 3ன்னு சொன்னால் 1/3 தான் அந்த ரோடு. இப்போ 2 பிரிவினருக்கு மத்தியில் பிரச்சனை விளைவித்தல் அப்படிங்கிறது எங்க இவங்க த்ரிஷா ரசிகர்களுக்கும் வேறு ரசிகர்களுக்கும் ஏதாவது சண்டை வரப்போதா? இல்லை. அப்போ இது அவர் சொல்றது என்னன்னு சொன்னால், இது கர்நாடகாவுக்கு எதிராக அவர் பேசிட்டாருங்கிறதுக்காக, கர்நாடகாவுக்கு ஆதரவாக விஜய் இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காருன்னு அவர் சொல்றாரு. இப்போ இதில் வழக்கமாக ஒரு புகார் கொடுக்குறாங்க ஒருத்தர் மேலே அப்படின்னா, இப்போ நான் உங்களை பற்றி தப்பாக பேசிடுறேன் அப்படின்னா, இப்போ இவர் எப்படி அவரை பற்றி தப்பாக பேசலான்னு கேமராமேனாக இருக்கிறவர் போய் புகார் கொடுக்க முடியாது. நீங்கள் தான் போய் புகார் கொடுக்கணும். ஏன்னா சம்மந்தப்பட்டவர் நீங்கள் தான் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு புகார் கொடுக்கணும். இவர் என்னை தவறாக பேசியிருக்கிறார், என் மீது அவதூறு பரப்புற வகையில் இல்லை இழிவாக பேசியிருக்கிறார், இவர் மேலே நடவடிக்கை எடுங்கன்னு நீங்கள் தான் கொடுக்க முடியும் என் மேலே புகார். ஆனால் உதயநிதி ஒரு நடிகையை பற்றி பேசினாருன்னு சொல்கிறாங்க. அவர் அந்த நடிகையினுடைய பெயரை கூட அந்த போராட்டத்தில் பயன்படுத்தலை. சரி, அப்படியே அந்த நடிகை அதனால் காயமுற்று இருந்தாங்கன்னா
அந்த நடிகை தான் போய் உதயநிதி மேலே புகார் கொடுக்கணும். ஆனால் இங்கே வந்து தாவேகா கட்சியை சேர்ந்த மகளிர் அணியிலேருந்து ஒருத்தவங்க போய் புகார் கொடுத்துருக்குறாங்க. இது எப்படி பாருங்க? இல்லை, அது போலீஸை வந்து இவங்க இப்படி தான் பயன்படுத்துவாங்க. அவர் டெமான்ஸ்ட்ரேஷன் எதை திரும்ப காட்டுறாருன்னா 1991, 96 ஆட்சி காலத்தை அவர் நமக்கு நினைவுபடுத்துறாரு. இப்போ இருக்கிற ஜென்சி மட்டுமே இல்லை, ஈவன் 90களில் பிறந்தவர்களுக்கு கூட அதனுடைய இது தெரியாது. மேபி 80s, ஏர்லி 80s பிறந்தவங்களால் மட்டும்தான் அதை ஓரளவு ரீகால் பண்ண முடியும். அவ்வளோ வேர்ஸ்ட்டாக இருந்தது. அது எல்லாமே இப்போ திரும்ப நடக்குது. வீட்டை இடிக்கிறதுக்கெல்லாம் போலீஸ் அப்போ தயங்கினதே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா அது நடக்கும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் அது நடக்கும். போலீஸ் ராஜ்யம் நடக்கும். எதிரிகளை ஏதாவது ஒரு வழக்கு போட்டு கைது செய்வது, ஜெயலலிதா பீரியடில் அந்த கஞ்சா கேஸ் ரொம்ப சாதாரணம், ரொம்ப காமனாக நடக்கும். ஒரு ஜட்ஜோட மருமகனை அரெஸ்ட் பண்ணாங்க கஞ்சா கேஸில். ஜட்ஜு வீட்டுக்கு போகிற பைப் லைனை கட் பண்ணாங்க. இது எல்லாத்தையும் திரும்ப ஒரு முறை நமக்கு வந்து இவர் ஒளிபரப்புறாரு. இந்த நேரத்தில் இன்னொன்று இதில் இருக்கிற உள்நோக்கம் என்னன்னு சொன்னால், நாளைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் இருக்குது. அங்கே ஒரு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உதயநிதி ஒரு இடையூறாக இருப்பார் அப்படிங்கிறது ஒரு கோணம், ஒரு பிரச்சனை இருக்குது. அவர் ஆஃப் பண்ணணுங்கிறது ஒன்று. ரெண்டாவது விஷயம், இப்போதைக்கு முன்பு இருந்ததை விட உதயநிதி கையில் அவர் பேசுகிறதுக்கு ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவர் பல பிரச்சனைகளை எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அவர்கிட்ட நிறைய இருக்குது. காரணங்கள், பல்வேறு காரணங்கள் இருக்குது. 3 மாதமாச்சு காவேரி தண்ணி வரல. அது நாகப்பட்டினம் போகிறதுக்கு வழியே கிடையாது. இந்த போகத்துக்கு நாகப்பட்டினத்துக்கு தண்ணி போக வழியே கிடையாது. இஷ்யூ நம்பர் 1. எலக்ட்ரிசிட்டி, அவர் அமைச்சரினுடைய கருத்துப்படியே 9 லட்சத்துக்கு மேற்பட்ட இணைப்புகளுக்கு கூடுதல் கட்டணம் வந்திருக்கு. அதில் எது அநியாயமான கூடுதல் கட்டணங்கிறது நமக்கு தெரியாது. எலக்ட்ரிசிட்டி ஒரு பிரச்சனை, இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு பிரச்சனை. 75% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு இவருடைய அந்த ஆட்சி காலத்தில். ஆனால் இவர் கூட பதவி ஏற்றுக்கிட்ட, முதல்வராக பதவி ஏற்றுக்கிட்ட மீதி 3 பேர் குறைந்தபட்சம் 200%, 230%, 300%ங்கிற அளவுக்கு அதிகரிச்சிருக்காங்க. அந்த முதல்வர்கள் மீது முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கை இருக்குது, இவர் பேரில் நம்பிக்கை இல்லை. சட்டம் ஒழுங்கு நீங்கள் கிட்டத்தட்ட நார்மல் ஆகிடுச்சு, பழகிடுச்சு ஜனங்களுக்கு. காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் உங்களோட சோஷியல் மீடியா பேஜஸ் தேய்ச்சிங்கன்னா ஒரு 2 கொலை செய்தி காலையிலே வந்துடும். குட் மார்னிங்க காஃபியோட நாட 2 கொலை செய்தி வந்துடுது. அதுவும் ரொம்ப அற்பமான காரணங்களில் ஒரு எப்படி நம்ம வகைப்படுத்தவே முடியாது. அந்த மாதிரியான கொலைகள் வந்து ரொம்ப இயல்பாக இருக்குது. பயம் போயிடுச்சுன்னு வச்சுக்கலாமா என்னங்கிறது தெரியாது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்குரியதாக இருக்குது. இவங்க கிளைம் பண்ண பெண்கள் பாதுகாப்பு மோசம். ஸ்கூலில் அந்த மாதிரியான இடங்களில் என்ன மாதிரி இவங்க பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அமைச்சர்களோட பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அமைச்சர் காவேரிங்கிற வார்த்தையை கூட சொல்லலை. நீங்கள் எப்போயாவது கேட்டிங்களா? புஷி ஆனந்த் காவேரின்னு வார்த்தையை பயன்படுத்தி நீங்கள் எப்போ கேட்டீங்க? காவேரின்னு சொன்னால் அவர் வந்து அம்மா நல்லா இருக்கியாம்மா ஏதோ பேர் சொன்னாரு, போயிடுவாரு. சிரிச்சுட்டு அவரோட சிரிச்சுட்டே போறாரு. எத்தனை கேள்வி கேட்டாலும் இப்போ ஆண் பத்திரிகையாளர் வந்தா அண்ணா நல்லா இருக்கியானா அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்துட்டு போயிடுவாரு. இதானே நடக்குது. வேற அமைச்சர்களை பத்தி உங்களுக்கு என்ன நல்ல விதமா செய்தி வருது? ஒருத்தர் வந்து நீ ஏன் மூஞ்சா பார்த்தா ஓட்டு போட்டேன்னு மயிலாப்பூர் அமைச்சர் கேட்குறாரு. மயிலாப்பூர் எம்எல்ஏ அமைச்சர் வெங்கட்ராமன் வந்து பேர் என்ன? வெங்கட்ராமன் வந்து அந்த மீனவர் பிரச்சனை இருக்குல்லையே, அங்கே இதில் இருக்குது, லூப் சாலையில் நடக்கிற சிக்கல், அது பிரச்சனை. அது அவர் வந்து நீ ஏன் மூஞ்ச பார்த்தா ஓட்டு போட்டேன்னு அமைச்சர் கேட்குறானுங்கன்னு மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஒரு அமைச்சர் அவரோட ஆடியோ வந்து அன்றாயிரம் கேட்டு அடிப்பேன்னு சொல்லி அது ஒரு ஆடியோ வருது. அவருக்கு எதிராக இன்னொரு ஆடியோ வருது, உன்னை பற்றின வீடியோக்கள் வருதுன்னு சொல்லி. நல்ல விதமான செய்தியை இவர்களால் உருவாக்கவே முடியல. அப்போ ஆப்வியஸாக இந்த அரசாங்கத்துக்கு அவங்க சினிமாவினுடைய பாப்புலாரிட்டியை நம்பி மட்டும் ஒரு கட்சி கட்டமைக்கப்பட்டதுன்னா இதுதான். எம்ஜிஆரை கூட 100% சினிமான்னு சொல்ல முடியாது. ஓகே, ஒரு சைஸபிள் அமௌண்ட் வந்து சினிமாவோட இது இருந்தாலும் அவங்க ஸ்ட்ரக்சரலாக ஒரு கட்சியாக வச்சுருந்தாங்க, அது வேறு மாதிரி இருந்தது. இவர் வெறும் சினிமா பாப்புலாரிட்டியை மட்டும் நம்பும்போது அவங்க என்ன இப்போ ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னா, ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை திரும்ப 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 காட்டுறதன் மூலமாக நாம் முக்கியமான பிரச்சனைகளிலிருந்து கவனத்தை திசை திருப்பலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்ததாக கர்நாடகா வந்து ஒரு மெயின் இஷ்யூவாக வரக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. எனக்கு அப்படி தான் தோணுது. ஏன்னா கர்நாடகாவோடு எனக்கு தெரிஞ்சு ஒரு தமிழ்நாடு முதல்வர் இவ்வளவு இணக்கமாக போகிறத நான் இப்போ தான் பார்க்குறேன். ஜெயிச்ச உடனே பெங்களூர் மூகாம்பிகா கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தாரு. அது கூட எம்ஜிஆரை காப்பி அடிச்சாருன்னு வச்சுக்குவோம், அதை கூட மன்னிச்சிடலாம். இப்போ வந்து இவங்களுக்கு ஆலோசனை சொல்றவங்கலாம் ஹைலி கனெக்டட் வித் தமிழ்நாட்டினுடைய டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக கர்நாடகாவை சேர்ந்த ஜனநாயகன் படத்தின் ப்ரொடியூசர், மீதி 2 பேர் இருக்காங்களே அவங்க ஆந்திராக்காரங்க. இல்ல ஆந்திரா, நீங்க கர்நாடகா ஆந்திராவை நீங்க பெருசா இது பண்ண முடியாது. அவங்களுக்கு அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஊர் மாதிரி தான் இருக்கும். நீங்க ஆந்திராக்காரங்க கர்நாடகாவில் போனால் படிச்சிடலாம். பெங்களூரோட பெருமளவு முதலீடு வந்து ஆந்திராக்காரர்களோடது. பெங்களூரினுடைய அந்த குவாரி பிஸ்னஸ் பெரும்பாலும் ஆந்திராக்காரங்களது. அங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா பெங்களூரில் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்கன்னு பார்த்தா, கர்நாடகாவில் வலுவான பணக்காரர்கள்னால் இந்த மைசூர் ரீஜனில் இருப்பாங்க கர்நாடகாக்காரங்க.
நீங்கள் கர்நாடகாவோட ரொம்ப பெரிய பிரச்சனை என்னென்னா, கர்நாடகாவில் இப்போ செல்வாக்கு செலுத்துறதுல பார்த்தீங்கன்னா தமிழர்கள் ஒரு அளவு இருப்பாங்க. உழைப்பாளர்கள்ங்கிற வகையில் பார்த்தீங்கன்னா அந்த தமிழ்நாடு பார்டரில் இருக்கிற பெரும்பாலானவங்க அந்த மாதிரி லேபர்ஸாக இருப்பாங்க. ஆமாம், லேபர்ஸ் இல்லை, அதுக்கு மேலே இருக்கிற இப்போ கிளரிக்கல் லெவல் வேலை அந்த கேட்டகரியில் ஒயிட் காலர் ஜாப்லேயும் நிறைய பெரிய முதலாளிகள் தமிழர்களில் குறைவு தான். ஆமாம், பட் முதலாளிங்க பெரும்பாலும் சேட்டுங்களாக இருப்பாங்க, இல்லைன்னா ஆந்திராக்காரங்க. பெங்களூரில் பெரும்பாலும் ஆந்திராக்காரங்க தான். கம்பெனியை ஒரு மார்வாடி நடத்துவான், ஆனால் அந்த இடம் கட்டடம் வந்து அநேகமாக ஒரு ரெட்டி நாயுடுஸ் அந்த மாதிரி அவங்கள்ட்ட தான் இருக்கும். நீங்கள் மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவினுடைய உத்தர கர்நாடகா, கர்நாடகாவோட வடக்கு பகுதி, வடக்கு கர்நாடகா இருக்கு இல்லையா, அதில் வந்து மகாராஷ்டிராக்காரங்களோட செல்வாக்கு அதிகம். நீங்கள் இந்த பக்கம் குடகு பகுதியில் இருக்கிறவங்க அவங்க பெருசாக கன்னடிகான்னு தங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்க மாட்டாங்க. தனி ஆந்திரா பார்டர் முழுக்க ஆந்திரா கண்ட்ரோலுங்கும் போது அந்த பியோர் கர்நாடக உரிமை பேசுகிறவங்க எல்லாருமே நடுவில் ரொம்ப குறைவான ஆட்கள் தான். அந்த இடம் தான் அந்த அதனால தான் இன்னமும் விவசாயிகள் பிரச்சனை அங்கே தீவிரமாக இருக்குது. ஸோ கர்நாடகா லாபி வந்து பெருசாக இங்கே பண்ணுறதுன்னு சொன்னால் அது பெரும்பாலும் ஆந்திரா லாபி தான். அது கர்நாடகாவுக்காக ஒரு லாபி பண்ணுறது ஆந்திரா லாபி தான். தமிழ்நாட்டின் மீது கர்நாடகாவுக்கு எப்போதுமே ஒரு பயம் உண்டு. நான் டிவைட் ஆகி போல் நான் கனெக்ட் பண்ணுறேன். இந்த இதில் பிரியங்க் கார்கே இருக்கார் இல்லையா, மல்லிகார்ஜுன கார்கேவோட மகன், அவர் கர்நாடகா அமைச்சர். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கர்நாடகா மெட்ரோவை இது அத்திப்பள்ளி வரைக்கும் மெட்ரோ வரப்போகுது. இப்போது இது வரைக்கும் வந்தாச்சு, பொம்மசந்திரா வரைக்கும் வந்தாச்சு, அத்திப்பள்ளி வரைக்கும் மெட்ரோ போட போகிறாங்க. அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் போட்டிங்கன்னா ஹோசூரை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிடலாம். அப்படி இருக்கும்போது இங்கே வருமானு ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஹோசூருக்கு கனெக்ட் பண்ணான்ல, ஏன்னா இங்கேருந்து தான் பல பேர் வேலைக்கு போய்ட்டு வர்றாங்க. நான் ஏன் தலையில் நானே மண்ணவாரி போட்டுக்க மாட்டேன், இது எங்களோட ரைவல், அது நாங்கள் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குற மாதிரி ஆகிடும், இங்கேருந்து வெல்த் அங்கே போய்டுன்ற மாதிரி ஒரு ஆன்சர் சொன்னார். தமிழ்நாட்டுக்கு இது கிடையாதுன்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது அவர் முதல்வர் கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு விருப்பம் இருந்திருக்கும், கர்நாடகா ஒரு இஷ்யூவாக ஆகிடக்கூடாது, தமிழ்நாட்டினுடைய பேசு பொருளாக இந்த காவேரி பிரச்சனை மாறிடக்கூடாது, கர்நாடகாவுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் ஒரு பிரச்சனை இல்லாமல் இதை முடிச்சிருவோம், நமக்கும் கெட்ட பேர் வராமல் கர்நாடகாவுக்கு ஒரு இடைஞ்சல் வராத அளவுக்கு நாம் அதை கொஞ்சம் கவனத்தை திசை திருப்பலாம். ஸோ ஒரு ஆக்ஷன் சீனை இறக்கிடு. செந்தில் பாலாஜிக்கு ட்ரை பண்ணாங்க. அவரை கைது செய்வதன் மூலமாக இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் போது இந்த பாருங்கள் நாங்கள் ஊழல் பண்ணவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி ஆக்ஷன் எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை அவங்க முயற்சி பண்ணாங்க. அது பெருசாக எடுபடலை. இப்போ அதை இதெல்லாம் சொல்கிறீங்கள, ஒரு பக்கம் எதிர்கட்சிகளாக இருக்கிறவங்க கூட இந்த கைதை கண்டிச்சிருக்கிறாங்க. ஆனால் அதே சமயம் அவங்க எல்லாருமே இன்னொரு டோனும் எடுக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, உதயநிதிக்கு நாவடக்கம் தேவை, உதயநிதி செய்தது மாபெரும் தவறு, ஆனால் அதுக்காக அவரை கைது பண்ணுற இடத்துக்கு போகக்கூடாது, இப்போ உதயநிதி செய்தது பேசியது ஆபாசமானது, அவருக்கு நாவடக்கம் தேவை, அவருக்கு இப்படி பேசக்கூடாதுன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கல்ல, இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதில் எனக்கு கேள்வி என்னன்னா, இது வந்து ஆதரவு சக்திகளும் சேர்த்து எடுக்கிறாங்க. ஓகே, வெறும் எதிர்கட்சிகள் மட்டும் இல்லை, திமுக ஆதரவு சக்திகள்லையுமே பலர் உதயநிதி பேசியது கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிற ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. சரி, என் பர்சனல் ஒப்பீனியன், நான் உதயநிதியின் அது வந்து ஒரு பிழைங்கிற அளவில் தான் சொல்லுவேன், குற்றம்ங்கிற அளவுக்கு போக மாட்டேன். அது என்னுடைய கருத்துங்கிறது இருக்கட்டும், அது பெரிய அவசியம் இல்லாதது இந்த இதில், நான் அப்புறம் கூட அதை சொல்கிறேன். ஆனால் நான் கேட்க விரும்புகிறது, முதல்ல இது சட்டப்படி தப்புங்கிறது ஆர்கியூமெண்ட்டா, நியாயப்படி தப்புங்கிறதா? நீங்கள் எதை நீங்கள் ஹைலைட் பண்ணுவீங்க? சட்டப்படியா நியாயப்படியா? சட்டப்படி அப்படின்னு வச்சுக்கிட்டா இதை நீங்கள் சட்டப்படி எதுவுமே பண்ண முடியாது. ஒரு கைது இல்லை, நீங்கள் கேஸ் போடுறதை யோசிச்சு தான் போடணும். ஏன்னா அவர் அந்த நடிகை பேரை எந்த இடத்துலையும் குறிப்பிடல. கீழேருந்து ஒரு குரல் வருது, மேலே ஒரு ரெஸ்பான்ஸ் வருது. அதில் அவர் சொல்லலைங்கும் போது அதற்கான இன்னொரு அர்த்தத்தோடு தான் அவர் பேசினாரு அப்படின்னு சட்டப்படி உங்களால் ப்ரூவ் பண்ண முடியாது. கீழேருந்து வந்த குரல்லையே வந்து சில வேறுபட்ட வெர்ஷன்கள்லாம் வைக்கிறாங்க, வேறு குரல்கள் வந்து சொல்லிட்டு வேற ஒரு கேள்வி, அவங்க வீட்டு பைப்பில் தண்ணி வரலன்ற மாதிரி நம்ம அதை நிராகரித்தாலும் கூட நீங்கள் சட்டப்படின்னு வந்ததுனீங்க இந்த ஆர்கியூமெண்ட்லாம் வரும்போது இது கொஞ்சம் கூட எடுபட போகிறதில்ல. ஸோ லீகலாக இது சரியா தப்பான ஆர்கியூமெண்ட்டுக்கே போக முடியாது. ஏன்னா லீகலாக சரி தப்புன்னு ஆர்கியூமெண்ட்டில் வச்சோம்னா விஜய் மேலே இந்த நேரத்துக்கு 2-3 கேஸ் வந்திருக்கணும் அவர் பேசுறதுல. அப்போது கூட அந்த கரூர் இஷ்யூக்கு பிறகும் கூட விசாரணை நடந்து கொண்டு இருக்கும்போது என் மேலே ஏதாவதுன்னா என்ன விட்டுருங்க, என்ன பிடிங்க, எங்கள் மக்களை விட்டுருங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஒரு விசாரணை நடக்கும்போது இன்னொருத்தர் மேலே பழி போடுற ஒரு நடவடிக்கை அது. அதுக்கு இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களில் செய்யலாம். இப்போ சட்டப்படி எடுத்திருக்க வேண்டிய நடவடிக்கையை பலதை எடுக்கல, அதை விட்டுலாம். இப்போ சட்டப்படி இதை வந்து ஒரு குற்றம்னு கருத முடியாது. தர்மப்படி பார்த்துருவோம். நியாயப்படி அப்படின்னு பார்த்தாலும் கூட அவங்களோட ஆர்கியூமெண்ட்டுங்கிறத ஒன்று கேட்கறதுக்கு யாரும் அவகாசம் இல்லை. நேற்று சாயங்காலம் ஜட்ஜ்மெண்ட்டை எழுதுனதுக்கு அப்புறம் தான் விவாதங்களே ஆரம்பிச்சது.
இது ஒரு முக்கியமான பிரச்சனைன்னு பார்க்குறேன். ரெண்டாவது, இது போன்ற அவதூறுகள் இது மாதிரி டபுள் மீனிங் பேசுறது அப்படிங்கிறது சொசைட்டியில் அது ரொம்பவும் இயல்பாக்கப்பட்டு விட்டது. அரசியலில் அதை விட இயல்பாக்கப்பட்டுருச்சு. நயினார் நாகேந்திரன் இப்படி ஒரு சிக்கல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பே இதை சொன்னார். இவங்களை குறித்து ஒரு ஹேஷியமாக அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி இவங்க வேலை செஞ்சாங்க. அது நமக்கு தேவையில்லாதது. அதாவது பிரச்சனை ஆன பிறகு இவரோட மனைவி ஒரு குற்றச்சாட்டு வைத்த பிறகு அந்த நடிகையோடு அவர் போகிறதன் மூலமாக அவர் சமூகத்துக்கு ஒரு செய்தியை சொன்னார். இவங்க நாள் இவங்க கூட கேக்கு வெட்டும்போது போட்டிருந்த ஷர்ட்டை மறுநாள் போட்டிருக்கதன் வழியாக விஜய் தரப்பு அது போன்ற இந்த மாதிரியான செய்திகள் லைம் லைட்டில் இருக்கிறதுக்கு அவங்களே நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஒன்று ரிலீஸ் ஆகும். அது ரிலீஸ் ஆகும்போது அவங்களுடைய கட்சிக்காரங்களே வந்து ஐடிவிங்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை இப்படி ஒரு சட்டையே விஜய்கிட்ட கிடையாது, இந்த ஃபோட்டோ பார்த்தா ஏஐ எடிட் மாதிரி இருக்குது, இந்த ஃபோட்டோ இப்போ எடுக்கப்பட்டது இல்லை, பல வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்டது, இப்படின்ற நரேட்டிவ்லாம் செட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அடுத்த நாள் பார்த்தோம்னா விஜய் அந்த சட்டையை போட்டுன்னு வருவார். அப்போ அதே மாதிரி தான் அவங்க மனைவி புகார் கொடுத்தப்ப இல்லை அந்த நடிகையாக இருக்காது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த நடிகையோட ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போவார். அப்போ இது ஒரு பேசு பொருள் ஆவதற்கு ஏதோ ஒரு வகையில் விஜயுமே காரணம் பங்களிக்கிறாங்க. அதை அவங்க விரும்புகிறாங்க. இதுக்கு முன்பு நயினார் நாகேந்திரன் பேசுகிறார். நயினார் நாகேந்திரன் நியாயப்படி தவறு அப்படின்னு சொன்னால் இதே அளவுக்கான எதிர்ப்பு வந்துச்சா? அன்னைக்கு நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக இவ்வளோ பெரிய போராட்டங்கள் நடத்தினாங்களா? இன்னைக்கு உதயநிதிக்கு எதிராக தமிழ்நாடு முழுக்க போராடுறவங்க இல்லை, நான் ட்வீட்டே சொல்கிறேன், எவ்வளோ பேர் இவ்வளவு ஆக்ரோஷமாக பண்ணாங்க. ஏன் அந்த நியாய மதிப்பீடுகள் மட்டும் உதயநிதிக்கு மட்டும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது கேள்வி. அடுத்ததாக எடப்பாடி பழனிசாமி அந்த பால்டால்னு பேசுனது, அது எத்தனை மற்ற கட்சிகளால் அது கண்டனத்துக்குள்ளாக்கப்பட்டது. என்ன இருந்தாலும் அவர் ஒரு துணை முதல்வர் அப்படின்ற பேச்சு எப்போ வந்தது? விஜய் பேசும்போது வந்த அந்த வார்த்தைகள்லாம் இருக்கு இல்லையா? ஏன்னா வரிசையாக அவர் பேசுனதெல்லாம் எடுத்து பார்ப்பேன். அந்த சிக்னல் ஆகட்டும், அந்த கழுத்தை வெட்டுற மாதிரியான அந்த சிக்னல் ஆகட்டும், கவர்ச்சி அரசியல்னு சொன்னபோது நான் என்ன அப்படின்னா அது அந்த கேப்பு கொடுக்குற மெசேஜ் என்ன? நியாயப்படி இது சரியா? இதை பற்றி சண்முகம், திருமாவளவன் இவங்களோட ஒப்பீனியன் என்ன? நான் நடவடிக்கை கூட கேட்கல. ஒப்பீனியன் என்ன? ஏதாவது சொன்னீங்களா? ஒரு நாகரிக அரசு இப்போத்தோட சொல்கிறாரு திருமாவளவன், உங்களோட உயரத்துக்கு இது அழகு இல்லைன்றார்ல, ஏதாவது சொன்னாங்களா? அப்போ நீங்கள் நியாயப்படி பேசுகிறதா இருந்தால் இதுக்கு முன்னாடியே ஒரு 150 எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். நம்ம அதை விட முக்கியம், நம்ம எவ்வளவு பயஸ்டாக இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான உதாரணம் என்னென்னா, இதற்கு முன்பு இது போன்ற பெரும் அவதூறு, இதை விட பன்மடங்கு மோசமான அவதூறுகளை எதிர்கொண்டது திமுகவில். கனிமொழி ராசா குறித்து ஜெயலலிதா வரைக்கும் பேசினாங்க. மேடம் இவங்க சொல்கிறாங்க இல்லையா, ஜெயலலிதா மேடம் ரொம்ப கவனமாக 2017 அப்புறம் தான் கரப்ஷன் வந்துச்சுன்னு விஜய் இங்கே தரப்பெல்லாம் பேசுகிறாங்க இல்லையா. ஜெயலலிதா பேசின வாக்கியங்கள் உண்டு. கலைஞர் கருணாநிதிக்கு அந்த 2 மனைவிகள் இருக்காங்கங்கிறத சுட்டி காட்டி ஜெயலலிதா பேசுனது எனக்கு நினைவு இருக்குது. நான் 20 வயசு 21 வயசில் இருக்கும்போது. உதயநிதி குறித்து அல்லது கலைஞர் குறித்து அவங்க குஷ்புவோட அருவருப்பாக சம்பந்தப்படுத்தி பத்திரிகைகள் எழுதினது உண்டு. உதயநிதி குறித்து நடிகையோடு தொடர்புபடுத்தி எழுதியவர்கள் உண்டு. இன்பநிதி வரைக்கும் எழுதியிருக்காங்க. அவரோட ஃபேக் ஃபோட்டோ போட்டு இது பண்ணுறதெல்லாம் ஆக்சுவலாக அவர் பேர் இன்பநிதி இல்லை. அவங்க பல சமயம் திருத்துறாங்க. இவங்க அது கருணாநிதி உதயநிதிங்கிறதோட சேர்க்கறதுக்காக இவங்க அதை பயன்படுத்துகிறாங்க. அவர் பேர் இன்பன் தான், உதயநிதி இல்லை. இன்பன் உதயநிதி அது பேர். அதுவும் கூட இவங்க ஏன் அந்த மாதிரி போடுறாங்கன்னு எனக்கு தெரியல. அது ஏதோ ஒரு இன்டென்ஷனோடு அதை செய்கிற மாதிரி தெரியுது. காக்ரோச் பார்ட்டின்னு எழுதுவாங்க, பார்த்துருக்கீங்களா? காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஏன் சொல்லலை? இதை மாதிரியான ஒரு அரசியல் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அதை விட்டுருவோம். இத்தகைய அவதூறுகள் நிகழ்ந்த போது ஒரு பொதுவான இத்தனை தூரம் ஒரு வெள்ளம் போன்ற அறச்சீற்றம் நான் தமிழ்நாட்டில் பார்த்ததே கிடையாது. இன்னைக்கு ஒரு வாக்கியத்தை விட அது குறைவு. நான் இல்லை, அதனுடைய மோசமான அர்த்தத்தோடையே நான் அதை எடுத்துக்கிறேன். மோசமான அர்த்தத்தோடு அதை எடுத்துக்கொண்டாலும் கூட ஒரு கண்டனத்திற்கு மேலே அதில் நம்ம பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா நாம் ஸ்ட்ரக்சுரலாக டபுள் மீனிங்கை இந்த இடத்துல எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்துருக்கோம். பல்வேறு டிவி நிகழ்ச்சிகள், சோஷியல் மீடியா, எல்லா கட்சிகள்லையும் இது பரவலாக எல்லாரும் பயன்படுத்தப்படும் போது இதற்கு அது ஒரு இயல்பான ஒன்று ஆகும்போது ஒரு கேஷுவல் இன்ட்ராக்ஷனில் இது போன்ற ஒரு வாக்கியம் வர்றதுங்கிறது யாருக்கும் நடக்கலாம். அதன் பிறகு அதை எப்படி எடுத்துக்கிறாங்க? இன்னொன்று, இதை மதிப்பிடுவதில் நாம் இன்னொன்று பார்க்க வேண்டியது என்னென்னா, உதயநிதிங்கிற ஒரு அரசியல்வாதியினுடைய அரசியல் செயல்பாடுகள் எத்தகையது, அவர் பொலிட்டிக்கலாக அவரோட கான்ட்ரிபியூஷன் என்ன, இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுட்டு அவர் தவறுதலாக செஞ்ச விஷயங்கள் என்னென்ன சோஷியலாக அதில் அப்படின்னு ஒரு மதிப்பீட்டுக்கு போனோன்னு வச்சுக்கோங்களேன். அவரோட டெமோக்ராட்டிக்காக இருக்கிறாரா,
விமர்சனங்களை எடுத்துக்கிட்டு பதில் சொல்கிறாரா, தன்னுடைய கொள்கையில் உறுதியாக இருக்காரா, இதெல்லாம் செஞ்சுட்டு இதை போன்ற ஒரு இன்ட்ராக்ஷனில் விஜய் போல டெக்ஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு அதனுடைய கான்சிக்வன்சஸ் தெரிஞ்சு இது போன்ற விஷயங்களை பேசுகிறாரா? அந்த டேஷ் எழுதி வைக்காமல் பேசியிருப்பாரு நினைக்கிறீங்களா? அது எல்லாமே ஒரு வெல் ப்ரிப்பேர்ட் எழுதி வச்ச டயலாக் தான் அது. அப்போ அது அதனுடைய ரியாக்ஷன் என்னன்னு தெரிஞ்சு பேசுறது. பட் இந்த இடத்துல நடந்தது ஒரு திருமாவளவன் அதை குறிப்பிடுறாரு. ஒரு பகடி செய்யற மாதிரி நினைச்சிட்டு ஒரு பண்றாரு. மொழிதல் என்ற அடிப்படையில் எல்லல் நகையாடி இருக்கிறார் அப்படின்னு. ஆச்சா, இது எதேச்சியா கீழ இருந்து ஒருத்தர் பேசுறாங்க, அதற்கு இவர்கிட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் ரன்னிங் கமெண்ட்ரி மாதிரி கொடுத்துடுறாரு அதை. அப்புறம் அவர் அதை உணர்ந்து திருப்பி அதை காவேரியை சொன்னேன்னு கடந்து போறாரு. அந்த அது 100% அது ஒரு டபுள் மீனிங்கோட பேசுனதுன்றதை நீங்க வச்சுக்கிட்டாலும் கூட இது வழக்கமாக தமிழக அரசியலில் நடக்கிறது. அண்ட் எதிர்க்கட்சி தலைவர் இப்படி ஸ்டாண்டர்ட் இல்லாம பேசலாமான்னா இந்த ஸ்டாண்டர்ட் தேவையில்லைங்கிறத உலகத்துக்கு நிரூபிச்ச கட்சி ஆட்சியில் இருக்கு. எந்த ஸ்டாண்டர்டும் அவசியம் இல்லைங்கிற ஒரு கட்சி இங்க இருக்கு. ஸ்டாண்டர்ட் அவசியம், ஆனா திஸ் இஸ் நாட் நியூ ஃபார் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். ஒரு ஸ்டாண்டர்ட் அவசியம்னா அது பொதுவானதா இருக்கணும். நீங்க வெறுமனே உதயநிதிக்கும் திமுகவுக்கும் பாடம் எடுத்து மட்டும் தமிழக அரசியலை நான் கிளீன் பண்றேன்றது அருவருப்பானது இல்லை. சண்முகமா இவங்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்குல்ல, ஒரு எம்எல்ஏ மேல அது உண்மையா பொய்யா விசாரணை நடக்கட்டும். ஏன் ஆரம்பகட்ட சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் எடுக்கப்படலை? 2 முக்கியமான குற்றச்சாட்டு என்ன, பாலியல் ரீதியாக மயக்க மருந்து கொடுத்து பயன்படுத்தினாங்கன்றது. அந்த விசாரணையில் இவர் பேர் எம்எல்ஏ பேர் சேர்க்கப்படலை. ஒரு அமைச்சரோட ஆடியோ வெளியில் வருது, அடிப்பேன் போலீஸை வச்சு இது இல்லாமல் ட்ராயர் இல்லாமல் அடிப்பேன்றதை சொல்கிறாங்க. அது உண்மையா பொய்யா கேள்வியே இல்லை. இதெல்லாம் தான் சீரியஸான பிரச்சனை. பெண்கள் பாதுகாப்பில் டபுள் மீனிங் விஜய் டிவியோட நிகழ்ச்சியில் கூட வருது. நீங்கள் எதில் வேணால் பாருங்கள், குக் வித் கோமாளி ஆகட்டும் அல்லது இன்னொரு காமெடி ஷோ ஆகட்டும், ரொம்ப இருக்கிற பொம்பளைங்கள்லாம் இருக்கிறாங்க, நம்ம ஷோவை குழந்தைங்கள்லாம் பார்க்குறாங்க, ரொம்ப சர்வசாதாரணமாக அது ரொம்ப நார்மல்னு ஆக்கி விட்டதில் எல்லாரும் சேர்ந்து செஞ்ச ஒரு தப்புக்கு ஏதோ ஒருத்தரை நான் அதை பிரச்சனை நான் இது தீர்க்கிறேங்கிற ஆங்கிளில் பேசுகிறேன். இந்த ஒரு பஞ்சாயத்தை செட்டில் பண்ணுறதன் மூலமாக நீங்கள் சொசைட்டியை ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. ஏன்னா இது எல்லா இடத்துலையும் இருக்குது. அவ்வளவு நேர்மை அறச்சீற்றத்தோடு இருக்கவங்களா நாம யோசிச்சு பாருங்க. இவரோட இதில் எத்தனை விஜய் குறித்து வந்தது, எங்கள் அன்னிக்கு நான் தான் போட்டின்னு ஒரு பொண்ணு சொன்னிச்சே, சிரிச்சோமா இல்லை ஐயோ அப்படின்னு பதறணுமா? ஜென்ரலாக சொல்கிறேன், சமூகம் அது எப்படி அண்ணின்னு சொல்லிட்டு எங்கள் அன்னிக்கு நான் தான் போட்டின்னு ஒரு பொண்ணு சொல்லுது, ஷாக்கா வேணா நம்ம? இதையே கூட 100 வச்சுப்பான் ஒருத்தர், அது நார்மலைஸ் பண்ணாங்க. என் புருஷனுக்கே 2 இருக்கு. அதெல்லாம் இது எல்லாமே நார்மலைஸ் பண்ணும்போது ஒரு சகலமும் நார்மலைஸ் ஆன ஒரு சொசைட்டியில் உதயநிதி மட்டும் எல்லா இதோடையும் ஸ்டாண்டர்ட் எல்லா மதிப்பீடுகளோடையும் இருக்கணுங்கிறது இருக்குல்ல, அந்த விருப்பம் இருக்கலாம். அதில் இல்லை. இப்போதும் எனக்கு என்னோட அபிப்பிராயம் என்னன்னு சொன்னால், விஜய் பாணியை உதயநிதி எடுக்கக்கூடாதுங்கிறது தான். அவருக்கு சனாதனத்தை குறித்து அவர் அந்த ஸ்ட்ராங்காக இருந்ததிலே ஆகட்டும், அண்டு மற்ற எல்லாரையும் விட இந்த கூட்டணி கட்சிகளை அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுறதாகட்டும். நீங்கள் திருமாவளவன் கூட எல்லாம் அவர் பேசுனதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அவருக்கு அந்த தயக்கம், நான் ஒரு துணை முதல்வர் இந்த இதெல்லாம் இருக்காது. இப்போ விஜய் பக்கத்தில் உட்காந்து கையை தூக்கி ஃபோட்டோ எடுக்க முடியுதா? நீங்கள் அந்த இதை உதயநிதிட்டு செய்ய முடியாது. தாமதமானாலும் உங்களால் அவர்கிட்ட ரீச் பண்ண முடியும். ஒரு விஷயம் குறித்து உங்கள்கிட்ட அவரால் கேள்வி கேட்க முடியும். ஜனநாயக ரீதியானதாகட்டும், சாதாரண மக்களோட உரையாடுறது அந்த இயல்பாகட்டும், கூட உட்காந்து பேச முடியும். ஒரு கவலையை உங்களால் கொண்டு போய் சேர்க்க முடியும். முதல்வரை சந்திக்கணும்னாலே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு பல நாள் காத்திருக்கணும். நீங்கள் அப்படி பார்த்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுங்க. ஒரு அரசியல் ரீதியான உரையாடல் நடந்தது. சண்முகத்தை பார்க்கும்போது வந்த செய்தி என்ன தெரியுமா? சண்முகத்தோடு தொழிலாளர் பிரச்சனை பற்றி பேசினார்னால வரல, சண்முகத்தை பார்த்த உடனே எழுந்த முதல்வர் அப்படின்னு தான் சொன்னாங்க. இதெல்லாம் ஸ்டாண்டர்டை இங்கே பண்ணுறதை விட்டுட்டு ஒரு சாதாரண ஒரு இரட்டை அர்த்தம் தருகிற ஒரு வாக்கியத்திற்கு நாம் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி மற்றதெல்லாம் இருக்கணும். நீங்கள் ஜன்னலை அழகுபடுத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஃபவுண்டேஷனை சரி பண்ணணும். எல்லாமே மோசமாக இருக்கும்போது ஒரு இடத்துல திருத்த முயற்சி பண்ணுறேங்கிறது, அதுவும் என்னமோ காணாததை கண்ட மாதிரியும் கேட்காததை கேட்ட மாதிரியும் தாவி குதிப்பதன் வாயிலாக ஒரு பரவலாக இருக்கிற ஒரு பிரச்சனை குறித்து ஒரு சின்ன இதில் எல்லார் சைட்லேயும் இருக்கிற ஒரு பிரச்சனைக்காக ஒரே ஒருத்தரை பனிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அதன் பின்னால் நாம் என்ன செய்கிறோன்னு சொன்னால் பல நூறு கரண்ட் இஷ்யூஸை நாம் தொலைக்கிறோம். இன்றைக்கி விவசாயிகளோட பிரச்சனை ஒட்டு மொத்தமாக புறந்தள்ளப்பட்டாச்சு. அவ்வளோ பேர் இதை பற்றி பேச வேண்டியிருக்கு. இப்போ நாம் ஏன் பேச வேண்டியிருக்குன்னா இந்த கண்ணோட்டத்தை வைக்கணும். இது தப்பு தானே அப்படின்னு தான் பேச்சே ஆரம்பிக்கிறாங்க. பிரச்சனை அது கிடையாது. இது தப்புன்னு நீங்கள் அதை எடுத்துக்கிட்டாலும் கூட அதனுடைய ப்ரையாரிட்டி 10வது இடத்துல இருக்கணும்.
இன்னைக்கு பேசியிருக்க வேண்டியது நேற்று எதிர்க்கட்சி பிரதான எதிர்க்கட்சி ஒரு போராட்டத்தை நடத்துது. அதில் பல கம்ப்ளைண்ட்டை வச்சிருக்கிறாங்க அரசியல். அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அதுக்கு என்ன பதில்? இந்த பதில் எல்லாம் சொல்லிட்டு அவங்க நடவடிக்கை கூட்டத்தில் அவர் பேசுனது தவறு அப்படிங்கிறத ஓரமாக வச்சுக்கலாம், அவ்வளவுதான். அதை செட்டில் பண்ணிட்டீங்கன்னா இதை பற்றி பேசுறதுல தயக்கம் இல்லை. அண்ட் இது கைதுங்கிறது வந்து அப்பட்டமாக எனக்கு தெரியறது என்னன்னு சொன்னால், அவர் தனக்கு எதிரில் ஒரு ஆள் உட்காரக்கூடாது, அவர் உட்கார்ந்தா என்னால் பர்ஃபார்ம் பண்ண முடியாது. கூட்டத்தொடரை வந்து சமாளிப்பதற்காக இந்த கைது நடக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவுதான். ஒன் லைன்ல சொல்லணும்னா, அவர் இந்த 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 சூழ்நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் தான் முன்னால உட்கார்ந்து கேள்வி கேட்பதை அவர் விரும்பல. ஃபீல்டை கிளியர் பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு. பட் கோர்ட் வந்து அனுமதிக்கவே முடியாது. நீங்கள் சீரியஸ்லி சொல்லணும்னு சொன்னால் இது மாதிரியான வழக்குகளில் வந்து காலையிலேயே அந்த கைது சம்பந்தமான நியூஸ் வரும்போதே எதிர்பார்த்தது தான், இந்த வழக்கில் அவரை கைது செய்ய முடியாது, நீதிமன்றம் நிச்சயமாக இதை அனுமதிக்காது அப்படிங்கிறது. எதுக்காக செஞ்சுருக்காங்கன்னு வழக்கமாக டிவிகேக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணுற அந்த க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில் இருக்கிறவர்னு நினைக்கிறேன். அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு, கைதினுடைய இன்டென்ஷன் மினிமம் இன்டென்ஷன் இதுவாக தான் இருக்கும். அதாவது ஒரு ஏசி இல்லாமல் ஒன்று அலைய விட்டோம்ல, உன் பேரில் ஒரு கேஸ் வந்துருச்சு இல்லை, இது போதும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி டிவிகே குரூப்லேருந்து ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன். ஒரு பிரபல டிவிகே இன்ஃப்ளூயன்சர் ஒருத்தர் போட்டிருக்காரு. இன்டென்ஷன் அதுதான் நினைக்கிறேன். அவருக்கு ஒரு அது டெமோ காட்டியிருக்காங்க, நாங்கள் இன்னொரு ஜெயலலிதான்னு சொல்லி. ப்ராப்ளம் என்னென்னா, இன்னொரு ஜெயலலிதாவை தாங்குகிற நிலைமையிலெல்லாம் தமிழ்நாடு கிடையாது. அந்த அன்னைக்கு அவங்களுக்கு கிடைச்ச ராயல் வெல்கம் எல்லாம் அவங்களுக்கு பெருசாக கிடைக்காது. அவங்களுக்கே கூட 96 எப்படி ரிசல்ட் வந்ததுன்னு நமக்கு தெரியும். பட் இது வந்து அதை விட வேர்ஸ்ட் சுச்சுவேஷன். மக்களோட வாழ்நிலையெல்லாம் இன்னும் மேம்பட்டு அவங்க வசதியெல்லாம் நீங்கள் அலட்சியமாக இருக்கும்போது இந்த கோபம் இன்னைக்கு நீங்கள் எதிர்க்கட்சி தலைவரை கேள்வி கேட்க, ஒருவேளை நீங்கள் இன்னும் கவனமாக அரெஸ்ட் பண்ணி அவர் பேச விடாமல் கூட தடுத்துருக்கலாம். ஆனால் இந்த எதிர்ப்பை, உங்களோட அலட்சியம், பொறுப்பின்மை எல்லாம் எதிர்ப்பை ரொம்ப நாளைக்கெல்லாம் தள்ளி போடாது. இந்த பிஆர் எக்ஸசைஸை வச்சுட்டு நீங்கள் பெரும்பான்மை மக்கள் மண்டையை கழுவ முடியாது. அதுக்கு ரொம்ப தெளிவான எக்ஸாம்பிள் டெல்லி போராட்டம். பாஜக எல்லா ஊடகங்களையும் கைப்பற்றி எதிர்ப்பே இல்லாத மாதிரி ஒரு அரசை நடத்துகிற இந்த காலத்தில் தான் பாஜகவுக்கு எதிரான ஒரு பெருங்கூட்டம் வந்திருக்கு. ஜன்ஸ்வராஜ் வந்து ஜெயிக்குது. இது இவங்களுக்கு ரொம்ப நாள் இந்த சலுகை கிடைக்காதுன்னு நான் நம்புகிறேன். பார்க்கலாம். இன்னைக்கு பெண்களை பற்றி ஆபாசமாக பேசியதை எதிர்த்து ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் எந்த பகுதியில் போராட்டம் நடத்தினாருன்னு தேடி கண்டுபிடிச்சோம்னா தமிழ்நாட்டில் பெண்களின் பாதுகாப்பை நம்ம உறுதிப்படுத்திடலாம். பார்ப்போம்.